இந்திய தேசத்தில் ஏழைகள் யாராலும் கோடிக்கணக்கான பேர். இந்த ஏழைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. தினமும் 3 நேரமும் சாப்பாடு இல்லாதவங்க உண்டு, ஒரு நேரம்தான் சாப்பிடுகிறவங்களும் உண்டு. அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். ஆகாரம் இல்லாதவர்களையும், வஸ்திரம் இல்லாதவர்களையும், சொந்த வீடு இல்லாதவர்களையும் நினைத்து கொள்வோம். அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கொத்தடிமைகளாக வேலை செய்கிறவர்களும், அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டிருக்கிறவர்களும், ஒடுக்கப்படுபவர்களும், சித்திரவதைப்படுத்தப்படுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி நீ ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு நீதியுள்ள நியாயாதிபதி நீதி செய்வாராக. நம்மையும் கர்த்தர் விடுவிப்பாராக. நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கற்றதும் பெற்றதும். இந்த சங்கீதம் 10 வாசிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நிறைய நேரம் நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. பார்த்துருக்கீங்களா? கர்த்தாவே, ஏன் என் ஜெபத்தை கேட்கவே மாட்டேங்கிறீரே? ஏன் என் ஜெபத்திற்கு பதில் தர மாட்டேங்கிறீரே? சிலர் சொல்லுவாங்க, நான் பண்ண ஜெபமெல்லாம் கிணத்துல போட்ட கல்லுமாறு கிடைக்க, திரும்ப அது மிதக்குமா? எனக்கு அது கிடைக்குமா? எனக்கு என்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் சொல்லவே மாட்டேங்கிறாரே, கர்த்தர் எனக்கு தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டாரே அப்படின்னு நினைக்கிறீங்க. இங்கே அது மாதிரி தான் ஒரு சூழல் தாவீதுக்கு ஏற்பட்ட போது, தலைப்பு இருக்குது அதில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு சூழல் ஏற்பட்ட போது அவர் சொல்கிறார், கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீரப்பா? துன்பம் நேரிடுற சமயத்தில் நீர் எங்கேப்பா போயிட்டீங்க? எங்கே மறைஞ்சிக்கிட்டீங்கப்பா? என் கூட நீங்கள் இல்லையே. நம்ம நிறைய நேரம் ஆண்டவரே, நான் என்னுடைய துன்பம் நேரிடுகிற சமயத்தில் நீங்கள் மறைச்சிக்கிட்டீங்களே, என்னை மறைஞ்சிடும். அது இயேசுநாதருக்கும் அதே நிலைமை வந்ததை பார்க்குறோம் அல்லவா? கர்த்தாவே, ஏன் ஆமென் ஸ்தோத்திரம், ஏன் என்னை கைவிட்டின்னு சொல்ல, அவருடைய முகம் மறைக்கப்பட்டதை குறித்து நிறைய இடத்துல வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவரே, அப்போ சொல்கிறார், ஆண்டவர் இந்த நேரத்தில் எனக்கு நேரிடுற சமயத்தில் நீ மறைஞ்சிக்கிறீங்க. இப்போ துன்மார்க்கனெல்லாம் ரொம்ப அவனை என்ன செய்கிறான்னா, தன் பெருமையினாலே சிறுமைப்பட்டவனு கடூரமாக துன்பப்படுத்துகிறான், ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறானே அப்பா. பெருமைக்காரன் சிறுமைப்பட்டவங்களுக்கு எவ்வளோ சிறுமைப்படுறாங்க. அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படட்டும் ஆண்டவரே சொல்கிறார். அப்போ கண்ணால் பார்க்குறார், அங்கங்கே அவர் தாவீதுடைய கண்களால் பார்க்குறார். கொடுமைப்படுத்தப்படுகிறத பார்க்குறாங்க, ஏழைகள் கொடுமைப்படுத்தப்படுவதை பார்க்குறாங்க. ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவர்கள், எளியவர்கள், ஆமாம், அவர்கள் சித்திரவதை செய்யப்படுவதை பார்க்குறான். சொல்ல துன்மார்க்கன் தன் உள்ளத்தின் இச்சையில் பெருமை பாராட்டுறான். பொருளை அபகரிக்கிறவன் கர்த்தரை சபித்து அசட்டை பண்ணுகிறான். அடுத்தவங்க பொருளை அபகரிக்கும் போது, ஒரு பொருளை திருடும்போது அவன் மனசில் ஒரு கொஞ்சம் கூட சலனம் ஏற்படுறதில்லை. அவன் நினைக்கிறான் கர்த்தருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறான். இது ஆண்டவருக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறான். இது ஆமாம். ஆனால் ஆண்டவர் சபிக்க அவன் என்ன செய்யறான்னா, ஒருத்தன் அடுத்தவங்க பொருளை திருடும்போது கர்த்தர் ஒருவர் இருக்கிறாருங்கிற எண்ணமே அவனுக்கு இல்லை. துன்மார்க்கன் கர்வம் அவனுக்கு. தேவனை தேடுவதில்லை, அவன் ஜெபிப்பதில்லை. ஏன்னா அவன் தான் வாழ்க்கை தானே நடத்துவது போல நினைக்கிறான். தன்னுடையதான திறமையினால் காரியம் நடக்குவது போல நினைக்கிறான். அவனுக்கு தேவனுடையதான உதவி ஒத்தாசை தேவைன்னு அவன் நினைக்கல. அப்புறம் அது மட்டும் இல்லை, அவன் நினைவெல்லாம் தேவன் இல்லை, எல்லாமே மனுஷங்க தான், எல்லாம் மனுஷனுடைய திறமை தான், எல்லாம் மனுஷரால் தான் ஆகுது, சும்மா கடவுள்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, மனிதனால் எல்லாம் கூடும் அப்படின்னு அவங்க அப்படி நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஆனால் அவன் அப்படிப்பட்டவனுடைய வழி எல்லாமே கேடுள்ளது. ஏன்னா அவனுக்குள்ளே ஒரு ஒழுக்கம் இருக்காது, அவனுக்குள்ளே ஒரு ஒழுங்கு இருக்காது, அவனுக்குள்ளே ஒரு பரிசுத்தமோ, அவனுக்குள்ள ஒரு உண்மை அன்போ அவனுக்குள்ளே இருக்காது. அவன் தன் திறமையை நம்பியோ, தன்னுடையதான பொருட்களை நம்பியோ, தனக்கு இருக்கிறதான சொத்துக்களையும் தனக்கு இருக்கிற பதவிகளை மேலேயும்
அவன் அதில் எண்ணமுடையவனாய் இருந்து கேடுள்ளவர்களாயிருக்கு. நம்முடைய நியாய தீர்ப்பான் பார்வைக்கு எட்டலப்பா. நீ இப்போ ஒரு நாள் நியாயம் தீர்ப்பீருங்கிறது அவங்களுக்கு தெரியலப்பா. நியாயம் தீர்ப்பீரப்பா. ஸ்தோத்திரம். தன் எதிராளிகள் எல்லாருமேலும் சீறுகிறான். எதுக்காக? அவன் தெரியல. நம்மளை விட உயர்ந்தவர் ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கவே இல்லை. அவன் சொல்கிறானா 6ஆம் வசனத்தில், என்னை யார் அசைக்க முடியும்? நான் அசைக்கப்படுவதில்லைங்கிறான். தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு எனக்கு வராதுங்கிறான். எனக்கெல்லாம் தீங்கே வராதுங்கிறான். இதயத்தில் சொல்லிக்கொள்கிறானா. அவன் வாய் சபிக்கிறதும் கபடமும் கொடுமையும் நிறைஞ்சிருக்குதான். அவன் நாவின் கீழ் தீவனையும் அக்கிரமும் உண்டு. எல்லாரையும் அவன் பேசுகிறான். அவன் பேசுகிற பேச்சு அவன் இன்னொரு இடத்த சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மாதிரி ஒய்யாரமாக நடக்கிறான், நெறித்து பார்க்குறான், மட்டமாக பேசுகிறான், அற்பமாக பேசுகிறான். அவன் யாரையும் மதிக்கிறது இல்லை. அவன் தேவனையும் மதிக்கிறது இல்லை. அவன் மனுஷனையும் மதிக்கிறது இல்லை. தான் வச்சது தான் அவன் சட்டம் என்று சொல்லி அவன் செயல்பட்டுருக்கிறான். அவன் கிராமங்களில் ஒளிப்படங்களை பதிவிருந்து மறைவிடங்களை குற்றமற்றவனை கொல்லுகிறான். திக்கற்றலை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி யாரெல்லாம் ஏழையாக இருக்காங்க அவங்கள ஏமாற்றி யாரை ஏமாற்றலாம், எவனை ஏமாற்றலாம், யாரை ஏமாற்றி பிழைக்கலாம், யாரை அடித்து பிடுங்கலாம். அவன் எப்படி இருக்கானா? கெபியில் சிங்கத்தை போல மறைந்திருக்கானா. ரெடியாக இருக்கிறான் ஏழையை பிடிக்க. ஏழைகளை அதை பாவம், அவங்களே ஏழைகள். அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிறது பாருங்களேன். அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்க பார்க்குறான். அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாரி சுட்டி கொள்ள பார்க்குறான். திக்கற்றவர் தன் பலவான்கள் கையில் விழும்படி பதுங்கி கிடக்கிறான். அவன் நினைக்கிறாங்க தேவன் அதை மறந்தார். அவர் தெரியாது. அப்படி ஒருத்தர் இருந்தால் தானே. அவர்லாம் ஒன்று அதெல்லாம் நினச்சிட்டு இருக்க மாட்டார் ஆண்டவர். அவர் மறந்தார். எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க. அவன் நினச்சிட்டா இருப்பார். அவர் தம்முடைய முகத்தை மறைச்சிட்டார். ஒரு காலம் அதெல்லாம் தெரியாது. அவருக்கெல்லாம் தெரியாதியா. அவரெல்லாம் அதை பார்க்க மாட்டார். இருதயத்தில் சொல்லிக்கிறான். இப்போ கையை உயர்த்தி சொல்கிறார், கர்த்தாவே எழுந்தருளும். கர்த்தாவே தேவனே உடைய கையை உயர்த்துங்கப்பா. சிறுமைப்படலை மறவாதீங்க. ஒரு நிமிஷம் எல்லாம் ஜெபம் பண்ணணும். நம்ம இந்திய தேசத்துலேயும் உங்களுடைய ஊர்லேயும் உங்கள் பட்டணத்துலேயும் உங்கள் கண்கள் காண சிறுமைப்பட்டவர்கள் ஒடுக்கப்படுறதை பார்க்குறீங்களா? போதுமான கூலிக்கு தக்க அவங்க வேலைக்கு தக்க கூலி இல்லாமலும் அவர்களுடைய நிர்பந்தமான நிலைமையை நம்ம பார்க்குறோம். சித்திரவதைப்படுத்தப்படுறதை பார்க்குறோம். அலங்கோலப்படுத்தப்படுறதை பார்க்குறோம். போதைப் பொருளுக்கும் மதுபானத்துக்கும் அவர்களை அடிமையாக்கி விடுகிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே இறங்கும். கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களை மறவாதிரும், ஏழைகளை மறவாதிரும். ஆண்டவரே ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த காலையில் அந்த ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஆண்டவர் ஏழைகளை மறவாதீங்க, சிறுமைப்பட்டவர்களை மறவாதீங்கப்பா. நீங்கள் அதாவது தெய்வ பக்தி உள்ளவங்க சிறுமைப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இந்த துன்மார்க்கன் பாருங்கள், தேவனை அசட்டை பண்ணுறான். அவர் சொல்கிறான், நீர் கேட்டு விசாரிப்பதில்லை. இவனுக்காக விசாரிக்கிறதுக்கு யார் இருக்கா? இவனை அடித்தா கேட்குறதுக்கு யார் இருக்கா? அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறான். சொல்கிறார் 14ஆம் வசனம் சொல்கிறார், ஆண்டவரே பார்த்துட்டு இருக்கீங்களேப்பா, இங்கே நடக்கிற உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனிச்சுட்டு இருக்கீங்கப்பா, நீங்கள் பதில் அளிப்பீங்க. ஏழையானவன் தன்னை ஒப்புவிக்கிறானப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீங்கள் தான் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயன் நீரே அல்லவோ, எக்காலம் துணை எனக்கு பவரும் நீரே அல்லவோ. அன்று நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறப்பா, நீங்கள் தான் சகாயன். துன்மார்க்கணும் பொல்லாதனுடைய புயத்தை கர்த்தர் முறித்து போடுவார். அவனுடைய துன்மார்க்கம் காணாமல் போகும். தேடி விசாரி ஆண்டவரே சொல்லிட்டு 16ஆம் வசனம் சொல்கிறார், கர்த்தர் சதா காலங்களில் ராஜாவாக இருக்கிறார். நீங்களும் சொல்லுங்கள், கர்த்தர் சதா காலங்களில் ராஜாவாக இருக்கிறார். புறஜாதியாருடைய தேசம் அழிந்து போவார்கள், அவரை தேடாதவர்கள் அழிந்து போவார்கள். கர்த்தாவே சிறுமைப்பட்டுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிற இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கப்பா. நிறைய நொந்து போய், நிறைய காயப்பட்டு, நிறைய சிறுமைப்படுத்தப்பட்டு, சித்திரவதைப்படுத்தப்பட்டு நொறுங்கி போனுடைய இருதயத்தை இப்போ ஸ்திரப்படுத்துங்கப்பா சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, மண்ணான மனுஷன்
இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய செவியை சாய்த்து கேட்டு. இந்திய தேசத்தில் ஏழைகள் யாராலும் கோடிக்கணக்கான பேர். இந்த ஏழைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. தினமும் 3 நேரமும் சாப்பாடு இல்லாதவங்க உண்டு, ஒரு நேரம்தான் சாப்பிடுகிறவங்களும் உண்டு. அவளை நினைத்து கொள்ளுங்கள். ஆகாரம் இல்லாதவர்களையும் வஸ்திரம் இல்லாதவர்களையும் சொந்த வீடு இல்லாதவர்களையும் நினைத்து கொள்வோம். அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கொத்தடிமைகளாக வேலை செய்கிறவர்களும் அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டிருக்கிறவர்களும் ஒடுக்கப்படுபவர்களும் சித்திரவதைப்படுத்தப்படுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி நீ ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்தை கேட்டு நீதியுள்ள நியாயாதிபதி நீதி செய்வாராக. நம்மையும் கர்த்தர் விடுவிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. சங்கீதம் 10வது சங்கீதத்தில் நெருக்கப்படுகிற நேரத்தில், ஆபத்து நேரிடுகிற சமயத்தில் கர்த்தாவே நீர் ஏன் மறைந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார். அந்த நேரத்தில் பிரச்சனையான நேரம், அவன் வேதனைக்குரிய நேரத்தில் தேவனை தேடினா அவரை காணும். ஏன் நீர் தூரத்தில் நிற்கிறீர் என்று சொல்லி கேட்குறதான காரியத்தை பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு அவர் தூரத்தில் இல்லை, எல்லா சூழ்நிலையும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம என்ன செய்கிறார், நம்மை சீர்படுத்த ஸ்திரப்படுத்த நமக்கு இப்படிப்பட்டதான காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அவன் கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது. அதே போல் நம்மை சோதித்து நாம் சுத்த பொன்னாக விளங்கத்தக்கதாக நம்மை பணிப்படுத்துகிற தேவன். அதற்காக தீமைகளையும் நெருக்கங்களையும் நெருக்கடிகளையும் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த நாளிலும் நம்ம கர்த்தரிடத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் என்னன்னு சொன்னால், ஏசப்பா நீங்கள் எங்கள் பட்சமாக எழுந்தருளும், எங்களுக்காக உதவி செய்ய எழுந்தருளும் என்று சொல்லி இந்த நாளில் நம்ம ஜெபிப்போமா. கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா, நாங்கள் ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் கர்த்தாவே நீர் எங்களை விட்டு போயிடாதீங்கப்பா. ஆவியானவரே அப்பா, நீர் எங்களுக்காக எழுந்தருளும். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஏழைகளை மறவாதீங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே ஆண்டவரே. அப்பா, சிறுமைப்படுகிறவர்களுடைய தானே இருதயத்தை நீர் ஸ்திரப்படுத்துவீராக. கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம், மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் நீ திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் நீதி செய்ய உமது செவியை கர்த்தாவை சாய்த்து எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டுள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.